நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரகுராம் அவங்கக்கிட்ட வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. ஆமாப்பா ரகு, என்னதான் இருந்தாலும் சாருக்கு இந்த வீட்டில் முதல்ல வந்துட்டு நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அது இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த பொண்ணு பாவம் கஷ்டப்படுவாள்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க எனக்கு என்னமோ அத்தை சொல்கிறது தான் சரின்னு தோணுது. இப்போ சாருவும் நம்ம பொண்ணு மாதிரி தானாங்க, வீட்டில் எல்லா வேலையும் பொறுப்பாக நின்று பார்த்துக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்ட வந்துட்டு பார்வதியும் பத்மாவும் வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ரகுராம் அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, முடிவா என்ன முடிவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, அதை வந்துட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன். பார்வதி நீ வந்துட்டு உடனே அவங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஃபோன் போட்டு வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க கேட்டாங்கன்னா நான் எதை பற்றி பேசுகிறதுன்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க, சாருவை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க போனதுக்கப்புறம் எக்கா எனக்கு என்னமோ மாமா வந்துட்டு சாருக்கும் வரன் எதுவும் பார்த்துருப்பாரோ அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நீ வேற இப்படி குட்டையை குழப்பிட்டு இருக்க, பதட்டமாக வேற இருக்கு, முதல்ல உங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஃபோன் போட்டு வர சொல்ல, அண்ணே என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம், அதுக்கடுத்து நம்ம எதனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த நாள் வந்துட்டு காமிக்கிறாங்க. லிங்காவும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு வெளியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. உள்ளே வந்துட்டு சிவா வந்ததுமே, என்னன்னே கல்யாணத்தை பற்றி பேசணும்னு சொன்னீங்களாம்ல, எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கேனே பக்காவா, மணிமாமா அங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, கல்யாணம் தான் ஆனால் இது வேற கல்யாணத்தை பற்றி, தனத்தோட கல்யாணத்தை பற்றி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, தனத்தோட கல்யாணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதே சமயத்தில் வெளியில் வந்துட்டு லிங்கம் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு வா உள்ளே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க ஒருவேளை நம்ம பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போக சொல்லி வர சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம பொண்ணுக்கு அவர் தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்காருல, இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போக சொல்லட்டும், மறுபடியும் பஞ்சாயத்து கூட்டி நார் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வர சும்மா இருங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகவுமே சிவா வந்துட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. யோ உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல, சம்மந்தி அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, சம்மந்தி நொம்மந்தின்னு முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போயா, நீ பண்ண காரியத்துக்கு ஒழுங்காக போயிடு, உன் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறதே பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, எங்க சும்மா இருங்க நான் தாங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க, முதல்ல ஒன்றை போட்டு மிதிக்கணும், எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் அக்காவையும் உங்கள் மாமாவையும் வந்துட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க, சிவா கொஞ்சம் அமைதியாரு, நான் தான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, சிவா வந்துட்டு அமைதியாகிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஆளெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க பொண்ணை பற்றி அவங்க கிட்ட தானே பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார வைக்க, நான் பண்ண காரியத்துக்கு வேற யாரும் இருந்தால் என் மூஞ்சில் கூட முழிக்க மாட்டாங்க, ஆனால் என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு என் பொண்ணு உங்கள் வீட்டில் தங்க வச்சுருக்கீங்க, என் பொண்ணு ஏதோ தப்புன்ட்டான்னு நினைக்கிறேன். சாருமா இந்த வீட்டில் இருக்கும்போது அடக்க ஒடுக்கமாக இருக்கணும்னு தெரியாதாம்மா, அவங்க வந்துட்டு நமக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க, இப்படி நீ ஏதாவது தப்பு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாருக்கிட்ட லைட்டாக வந்துட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்க, ஐயோ கொஞ்சம் நிறுத்துங்க, சாரெல்லாம் தப்பே பண்ண மாட்டா, அவள் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணாவே மாறிட்டா அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்ல, இங்கிட்ட வந்துட்டு ரகுராம் அவங்க சொல்கிறாங்க, நான் வந்துட்டு அவளோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு பத்மா பார்வதி சாரு வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. என்னது கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு லிங்கமும் முழிச்சுக்கிட்டு இருக்க, ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரகுராம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, சாரு இந்த குடும்பத்தில் இருக்கிறது நல்லதான், அவள் வந்துட்டு இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கும், ஆனால் ஒரேடியாக இங்கேயே இருக்க முடியாதுல்ல, எனக்கு இருந்தாலும் கல்யாணம் முடிச்சு வேறு வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்கம் வந்துட்டு ஜானகி சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு முடிவை தான் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன், அது மாதிரி எடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு தனுஷ் சொல்கிறாங்க, அப்போ இந்த வீட்டில் 3 கல்யாணமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கத்திடுறாங்க. ஒன்று ஐயோ என்னடா இது, இவங்க வேறு கல்யாணம்ன்ட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பத்மா பார்வதி வேற பேசிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர வச்சுருக்கேன், நல்ல குடும்பம் தான், சாருக்கு ஏற்ற மாப்பிள்ளை தான், உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதில் நான் என்ன சொல்கிறது, என் பொண்ணு தான் வாழ போகிறவ, அவள் தான் சரின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரு சொல்லுமா உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே வந்துட்டு சாரு என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சீனு சொல்கிறாங்க, மாமா இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சாரு வந்துட்டு இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் ஒரு மாதிரி இருந்தேன், ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களே, இப்போ தான் வந்துட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கிட்டு வந்துட்டு சிவா சொல்கிறாங்க, இங்கே பாருமா உங்கள் அப்பா பண்ண வேலைக்கெல்லாம் நாங்கள்லாம் குடும்பத்துக்குள்ளே சேர்த்துக்க கூடாது, ஆனால் உன்னை வந்துட்டு இந்த வீட்டில் தங்க வச்சு எங்கள் அண்ணன் நல்லபடியாக பார்த்துருக்காரு, அதுக்காக ஒரு நல்ல முடிவெடு அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரு வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு எனக்கு ஓகே தான், பெரியப்பா என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடு. அதை கேட்டு வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவும் என்னடா இவ சரின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி முழிக்க, சாருவே சரின்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஓகே தானே, உங்கள் பொண்ணே ஓகேன்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் முடிவெடுத்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்ல, எங்களுக்கு சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அமுச்சு விட்டுறாங்க. வெளியில் வந்துட்டு என்னங்க இது, இவ பாட்டுக்கு சரின்னு சொல்லிட்டா, பெரிய இடம்னா முடிச்சு வச்சிருவோமா பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வேற சும்மா இருடி, சீரு அது இதுன்னு செய்ய சொன்னாங்கன்னா நம்ம எங்கே போக பணத்துக்கு, என் பொண்ணு இவ்வளோ தைரியமாக சொல்கிறான்னா கண்டிப்பாக ஏதோ பிளான் போட்டான்னு அர்த்தவா, நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டி ஏறி கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு
சாரு, பத்மா, பார்வதி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆயிடுச்சே அக்கா, இப்போ என்னத்தை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுறது அப்படின்ற மாதிரி சொல்ல சிவா வேற கூப்பிட்றாங்க. அந்த இடத்த விட்டு பார்வதி கிளம்பிடுறாங்க. சாரு ஒரு மாதிரி வில்லத்தனமாக யோசனையிலே இருக்காங்க. அப்போ வந்துட்டு அத்தை நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரு ஒரு பெரிய பிளான் சொல்ல, சூப்பர் சாரு, நீ சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் யாராலையும் உன்னையும் சீனுவையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க பிளான் போட்டுட்டு இருக்குங்க. அடுத்த சைடு மணி வந்துட்டு சாப்பிட உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கு மாயா வர்றாங்க. என்ன இது இன்னைக்கு சிரிச்சு பேசுகிறாளே, சந்தோஷமான விஷயம் எது வீட்டில் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே, மாயா நீ என்னம்மா கிளம்பி போற, உட்காந்து சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அன்னைக்கு ஒரு தோசைக்கு தானே இப்படி சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேணாம் அத்தை எனக்கு பசிக்கல அப்படின்றாங்க. என்ன இது, நான் சொல்ற தோசை உனக்கு பிடிக்கும்ல, உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பரிமாற மணி வந்துட்டு என்னடா இது வினோதமா நடக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போதும் அப்படின்னு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறமேட்டு சீனுக்கிட்ட என்னடா உங்க அம்மா இன்னைக்கு சிரிச்சு பேசுறா, என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்க, சாருக்கு மாப்பிளை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதை கேட்டதும் மணி வந்துட்டு அப்படியா, அதுதான் உங்க அம்மா சிரிப்பு காரணமா, சரி நீ போய் ஸ்டாக் எல்லாம் வந்துருச்சு போய் பாரு அப்படின்னு சொல்லிடுற. இந்த திக்க மாயாக்கு இந்த சட்னி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாயாவை பார்த்தே முறைச்ச மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க பத்மா. அடுத்து வந்துட்டு மணி யோசிக்கிறாங்க, இவங்க வந்துட்டு ஏதோ கண்டிப்பாக பிளான் பண்ணிட்டாளுக, அது என்னன்னு கண்டுபிடிக்கணுமே, பார்ப்போம் அவள் வாயிலே போட்டு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்துட்டு பத்மா கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இவங்க எல்லாருமே கூடி இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு வர்றாங்க. உள்ளே வந்ததுமே வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்கள் ஒன்றும் உட்காந்து பேசிட்டு போக வரல, பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போக வந்தோம், நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்களா, அந்த பையன் வீட்டில் இருப்பானா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் தலையில் கெட்ட பார்க்கிங்களா. அதை கேட்டது வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. சாரும் பத்மா வந்துட்டு பயங்கர நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட பிளான் தான் போல். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.